ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஃபஸ்ட் லெசனில் பேலன்ஸ் உள்ளதில் பார்ப்போம். உள்ளே வெளியே. உள்ளேனா உள்ளே எதுன்னு தெரியணும், வெளியே எதுன்னு தெரியணும். பப்பாளிக்கு விதை உள்ளே இருக்குது, அந்த பழத்துக்குள்ளே இருக்குது. முந்திரியில் அதோட சீடு வந்து வெளியே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு செய்து பாருன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பட்டிக்கு உள்ளே இருக்கும் நாயை வட்டமிடுக. எது பட்டிக்கு உள்ளே இருக்குது? பட்டிக்கு வெளியே ஒரு நாய் இருக்குது, பட்டிக்கு உள்ளே ஒரு நாய் இருக்குது. அப்போது பட்டிக்கு உள்ளே இருக்கிற நாயை நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போது வட்டை போட போகிறோம். உள்ளே இருக்கும் நாயை வட்டமிட வேண்டும். இப்போ பட்டிக்கு உள்ளே இருக்கிற நாயை நம்ம வட்டம் போட போகிறோம். அதாவது இந்த நாய் வந்து பட்டிக்கு உள்ளே இருக்குது. இதில் அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. கூட்டிற்கு வெளியே இருக்கும் குருவியை வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. எந்த குருவி கூட்டுக்கு வெளியே இருக்குது? இந்த குருவி தான் கூட்டுக்கு வெளியே இருக்குது. இந்த குருவி கூட்டுக்கு உள்ளே இருக்கு. சரிங்களா? அப்புறம் முயன்று பாருன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த விளையாட்டுகளை எங்கே விளையாடுவா ஏன்னு கேட்டிருக்காங்க. இதில் அவர் ஃபுட்பால்லாம் வச்சு விளையாடுற விளையாட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே விளையாடுவோம். இந்த கேரம் போர்டு வீட்டுக்கு உள்ளே விளையாடிக்கலாம் நம்ம. அடுத்தால மேல் அடி. மேல்னா மேலே இருக்கு. இப்போ இந்த குரங்குகள் எல்லாம் மேலே இருக்கு. கீழே ஒரு கூடையில் நிறைய தொப்பி வச்சு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அடியில் தொப்பி இருக்கு, மேலே குரங்கு இருக்கு. மேல் அடினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ மேசையின் அடியில் உள்ள பொம்மையை வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தால ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. மேசையின் அடியில் உள்ள பொம்மையினை வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. எந்த பொம்மை மேசைக்கு அடியில் இருக்கு? அதாவது இந்த பொம்மை. இந்த பொம்மை மேசைக்கு அடியில் இருக்கு. ரெண்டாவது, மெத்தையின் மேலுள்ள பந்தினை வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. பந்து இங்கே 2 பந்து இருக்கு. எந்த பந்து மெத்தைக்கு மேலே இருக்கு? மேலேனா இதுதான். இந்த பந்து மெத்தைக்கு மேலே இருக்கு. ஓகேங்களா? அடுத்தால இந்த இதுக்கு வந்து வண்ணம் தீட்ட சொல்லியிருக்காங்க குழந்தைங்களா. அதாவது வண்ணம் வந்து மேலே உள்ள தொடர் வண்டிக்கு பழுப்பு வண்ணமும், பாலத்துக்கு அடியில் இருக்கிற இதுக்கு சிவப்பு வண்ணமும் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சிவப்பு வண்ணம் மட்டும் அடித்து காட்டுறேன். பழுப்பு வண்ணம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ பாலத்துக்கு அடியில் எது அடியில் இருக்குது? இந்த கப்பல் தான் பாலத்துக்கு அடியில் இருக்குது. இப்போ கப்பலுக்கு என்ன அடிக்க போகிறேன்? நான் சிவப்பு வண்ணம் அடிக்க போகிறேன். கப்பலுக்கு சிவப்பு வண்ணம் நீங்க பார்த்து அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியணுமே சொல்றேன். மேலே இருக்கிறதுக்கு ப்ரௌன் கலர் அடிச்சுக்கோங்க. மேலே இருக்க இதுக்கு ப்ரௌன் கலர் அடிச்சுக்கோங்க. இப்போ அடுத்தால மேலே கீழே இது பார்க்க போறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நெத்தி வந்து எங்க இருக்கு? மூக்குக்கு மேலே இருக்கு. வாய் வந்து மூக்குக்கு கீழே இருக்கு. சரிங்களா? அதாவது மேலே கீழே. இப்போ இதுல ப்ராக்டிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மரத்தின் கீழே பறக்கும் பறவையை வட்டமிடுக அப்படின்ட்டு. பறக்கும் பறவை வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரத்துக்கு கீழே பறக்கிற பறவை எது? இந்த பறவை தான் மரத்துக்கு கீழே பறக்கிற பறவை. சரிங்களா?
அடுத்தால அது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, நாட்காட்டிக்கு மேல் உள்ள கடிகாரத்தை வட்டமிடுக. நாட்காட்டிக்கு மேலே எந்த கடிகாரம் இருக்கு, இந்த கடிகாரம், அது நாட்காட்டிக்கு மேலே இருக்கு, அதை வட்டம் போட்டாச்சு. இப்போ இதுலேயும் வந்துட்டு கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. கலர்லாம் நீங்களே அடிச்சுக்கோங்க. மேகங்களின் மேலே பறக்கும் விமானத்திற்கு வந்து சிவப்பு கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு சிவப்பு அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுக்கு ஆரஞ்சு அடிக்க சொல்லியிருக்காங்க. கீழே பறக்கும் பட்டத்திற்கு என்ன அடிக்க சொல்லியிருக்காங்க, ஆரஞ்சு அடிச்சிருங்க நீங்கள். சரிங்களா? கலர்லாம் நீங்கள் பார்த்து அடிச்சுக்கோங்க. அப்புறம் தொலைவில் அருகில், பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் பள்ளி பேருந்து உள்ளது. சற்று தொலைவில். இப்போ எந்த இது பக்கத்தில் இருக்கு, பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு பஸ் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தொலைவில் ஒரு கார் இருக்கு, அது மகிழுந்து இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிஸ் நான் சொல்லிக்கிறேன். கால்பந்திற்கு அருகில் உள்ள சிறுவனின் சட்டைக்கு வட்டமிடுக. அந்த சிறுவனின் சட்டைக்கு வண்ணமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எந்த சிறுவன் இருக்கான், இந்த சிறுவன் தான். அந்த ரெட் ட்ரௌசர் போட்டு அவங்களுக்கு டிஷர்ட்டில் வட்டமாக போட்டு விட்டுருங்க. சரிங்களா? பால் கிண்ணத்திற்கு தொலைவில் உள்ள பூனையை வட்டமிடுக. எந்த பூனை தொலைவில் இருக்கு, இதுதான் தொலைவில் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இதில் பந்தயத்தில் வெற்றி பெற போடுவது, இது அந்த வந்து முயல் கதை. இந்த முயல் கதை எல்லாருக்குமே தெரியும். இதில் யார் முதல்ல வெற்றி பெற போகிறோம், ஆமை தான் முதல்ல வெற்றி பெறும். இது ஏன்னா அதுதான் பக்கத்தில் இருக்குது, அதுதான் கயிறுக்கு பக்கத்தில் இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இதுவரை போதும். பேலன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.